நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீச்ச செவ்வாய் நன்மை தருவாரா? பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா நான் வருஷக்கணக்காக உழைக்கிறேன், வாடகை வீட்லேயே இருக்கிறேன், இன்னும் சொந்த வீடு கிரவுண்டு எதுவும் வாங்கலை. அதுக்கு காரணம் செவ்வாய். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால்தான் ஒரு ஃப்ளாட்டு, ஒரு வீடு ஏதாவது வாங்க முடியும். இல்லைன்னா கெஜக்காரனா ஆச்சாலும் சத்தான், தலையே நின்னாலும் சத்தான், உன்னால் ஒன்றுமே வாங்க முடியாது. ஒரு கால் கிரவுண்டு கூட வாங்க முடியாது. செவ்வாய் தான் காரணகர்த்தா. அது மட்டும் இல்லை, இராணுவம், போலீஸு, உயர் அதிகாரிகளுக்கு செவ்வாய் தான் காரணம். பெரிய விஷயம் இதெல்லாம். அதாவது இந்த செவ்வாய் மூர்க்கத்தனமானது, சிந்திக்காது. ஒருத்தன் பேசுறான்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, இரியா அவன் பேசட்டும் பார்க்கலாம். ஆனால் செவ்வாய் ஆதிக்கம் இருக்கவங்கள பேச முடியாது. பேச போக பலன்னு வச்சுடுவாங்க. என்னையா சும்மா பேசிட்டு இருக்கிற, அவ்வளோ வாய் அவனுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி 9 பிளானட்ல செவ்வாய் பயங்கரமானது, மூர்க்கத்தனமானது, யுத்தத்துக்கு சம்பந்தப்பட்டது. முக்கியமா சூரியன் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். சூரியன் அதிகாரம் கொடுக்கும், இதை பண்ணு அதை பண்ணு, ஆளும் திரையை கொடுக்கும். அந்த திறமை சூரியன் கொடுக்கும். ஆனா நீ அதை போய் பாரு, சூரியன் சொன்னா பாருன்றதை விட ஒரு வழி பண்ணிட்டு வர்றது செவ்வாய். செவ்வாய்க்கு அவ்வளோ சக்தி உண்டு, சாதாரண விஷயம் இல்லை. பொதுவா ஐயா இப்படி உட்காந்து இருந்தையா, அப்பா கை சுழி பூச்சிக்கிச்சியா அப்படின்றான். அதுக்கும் செவ்வாய் தான். எப்படின்னா, ஒரு பிரச்சனை, உடல்நிலை பிரச்சனை, ரெண்டாவது விபத்துக்கள், வாகன விபத்து, ட்ரெயின் விபத்து, ஆகாய விமான விபத்து, இந்த மாதிரி விபத்து. அதே நேரத்தில் இந்த பூகம்பம், எர்த்குவேக்கு, இதுக்கெல்லாம் கூட செவ்வாய் தான். செவ்வாய் பொங்கி எழுந்ததுன்னா ஒருத்தரை நிற்க முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல், பயங்கரமானது. சரி, அந்த செவ்வாய் இப்போ எங்கே இருக்குது பார்த்தோம்னா, அந்த செவ்வாய் இப்போ கடகத்துல நீச்சம் பெற்று இருக்கிறது. 20/10/24, அதாவது 20 அக்டோபர் கடகத்துல நீச்சம். எப்போ ரிலீஸ் ஆகுது, அது மேலே எப்போ போகுது மிதுனத்துக்கு அப்போ பார்க்குறப்போ 21 ஜனவரி 2025 அப்போ மிதுனத்துக்கு போகுது. அது வரைக்கும் செவ்வாய் கடகத்துல நீச்சம். அதனாலதான் இப்போ நீச்சம் பெற்ற செவ்வாய் நன்மையை தருமான்னு கேட்குறேன். யார் யாருக்கு நன்மையை தரும், யார் யாருக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் பார்க்குறப்போ முதல்ல இருந்து பார்ப்போம். மேஷராசிக்காரு, அவங்களுடைய ராசியாதிபதி 8 செவ்வாய், 4 நீச்சம், 2 ஆதிபத்தியம் இருக்கு. அப்போ என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ஆதிபத்தியம் ராசியாதிபதி 4 இருந்தால அவங்க உடல்நிலையை கொஞ்சம் கவனிச்சிக்கணும். ஏன்னா 4 சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தது. தான் செய்யும் உத்தியோகம், வியாபாரம் விஷயத்தில் கவனம் தேவை. அதே நேரத்தில் அது பார்வை ராசிக்கு 7 கலத்திர ஸ்தானத்தையும் பார்க்குது. அப்படி பார்க்குறப்போ மேஷராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் பெண்களுக்கு ஏதாவது சில நோய் நொடிகள், பிரச்சனைகள் வரலாம். அமைதியாக இருக்க வேண்டும். சரி, இது செவ்வாய் 4ஆம் பார்வையா துளாவை பார்த்ததுனால. அதே நேரத்தில் மேஷராசிக்கு 10 பார்க்குது, ஜீவனஸ்தானத்தை. 8 நீச்சமானதுனால ஜீவனம் பிரச்சனை கொடுக்காது. ஏதோ போனாலும் நான்லாம் சம்பாதிக்கலாம், பிரச்சனை வராது. பழைய கடன்கள் வரத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கும். அஷ்டமத்தை பார்க்குறான். மேஷராசிக்கு லாபஸ்தானம், அது செவ்வாய் நிற்கிற இடத்துக்கு 8, அந்த இடத்துல தான் சனி இருக்கு. பொதுவா ஜென்ரல் பாயிண்ட், சனியை செவ்வாய் பார்த்ததுன்னா உலக அளவுல பிரச்சனைகள், அடிதடிகள், யுத்தங்கள் வரலாம். நிச்சயமா நான் சொல்லுவேன். நீங்க வேணா பழைய பஞ்சாங்கெல்லாம் பாருங்க. சனி செவ்வாய் காம்பினேஷன், சனி செவ்வாய் பார்வை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோசமான நிலவரமா இருக்கும். ஆமா, பெரிய கலவரம், பெரிய பிரச்சனை, அடித்தடி, சண்டை, சச்சரவு எல்லாத்தையும் செய்துட்டு போயிடும் அந்த பார்வை. சரி, இந்த மேஷராசிக்கு 4ல் இருந்து செவ்வாய் இப்படி செய்யுது. ஆனா கவலை இல்லை, 50% சக்சஸ்.
நெக்ஸ்ட் ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு 7 கூடியவன் 12 கூடியவன். ரிஷபராசிக்கு 12 கூடியவன் நீச்சம். சூப்பர். வராத கடன் வரும், எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்கும், நல்ல வியாபாரம் அமையும், குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருக்கும். அதே நேரத்துல உடல்நிலையில் பிரச்சனை இருந்தாலும் தீரும். அதே நேரத்துல ரிஷப ராசிக்கு 3 சகோதர ஸ்தானத்துல செவ்வாய் நீச்சம். அவர்களுடைய உடல் நலனில் அவங்க நிதானம் பொறுமை தேவை. எப்பவுமே 3ல இருந்ததுன்னா சகோதரிகளுக்கு அதே நேரத்துல செவ்வாய் சகோதரிகள் காரணகர்த்தா, ஆகவே அமைதியா இருக்கணும். ரிஷப ராசிக்கு 6 செவ்வாய் பார்த்ததுனால கடன் பிரச்சனை இருந்தாலும் தொலையும். எப்பா உயிரத்தின் இருந்தாயா, காலையில வர்றது ராத்திரி வர்றது போன் பண்றது, ஏதோ ஒரு 75% முச்சிட்டையா ஓஞ்சி போனா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செவ்வாய் ரிஷபராசிக்கு யோகத்தை கொடுக்கும், கவலையே இல்லை. சரி, அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு 6 கூடியவன் பாதகாதிபதி 11 கூடியவன், அவனும் நீச்சம். பாதகாதிபதி நீச்சமானால் நன்மைதான் செய்வான், கெடுதல் செய்ய மாட்டான். அதே நேரத்துல அந்த ராசிக்கு 6 கூடியவன் என்ன செய்வான், 2ல உட்கார்ந்ததுனால திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுப்பான். 2வது பேங்க்ல ஏதாவது லோன் கேட்டாலும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தொழில்துறை பெருகும், பிரமாதமா செய்யும். 2வது நண்பர்கள் விஷயத்துல மட்டும் கவனம் தேவை. ஏன் அப்படின்னா மிதுன ராசிக்கு 7க்கு 8ல செவ்வாய். 7 யாரு, கூட்டு தொழில் நண்பர்கள், அவர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. நேற்று வாங்கி போயிருப்பான், பணம் குத்தியா நீ யோசனை பண்ணு அப்படின்னுவான். அதனால நோட் பண்ணியே வைங்க, இல்லாதது பொல்லாததெல்லாம் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, ஜாமீன் கையெழுத்து அதெல்லாம் போடாதீங்க. போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேக்னெட்டில் இரும்பு ஓட்டினா மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு தெரிஞ்சுன்னா இருக்கணும். ஆகவே உங்க ராசிக்கு 2ல செவ்வாய் நீச்சம், நல்லா இருப்பீங்க, கவலையே இல்லை. எது வரைக்கும் செவ்வாய் சொல்றேன். இந்த கடகத்துல எப்போ வந்தது சொன்னா சொல்றேன். 20/10/24 அக்டோபர் 20ஆம் தேதி வந்ததா. எப்போ அது போகுது மிதுனத்துக்கு, மறுபடியும் ரிவர்ஸ்ல போகுது. அது எப்போ 21 ஜனவரி 2025 அது வரைக்கும் கடகத்திலேயே இருக்குது. அதனாலதான் இதை மெயினா எடுத்துன்னு வரேன். சாதாரணமா ஜாதகத்துல செவ்வாய் சூரியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நம்ம பார்க்கணும். வம்பு வழக்கு தொல்லை தொந்தரவு கோர்ட்டு கேஸு எல்லாமே கொடுக்கும். சரி, மிதுனத்துக்கும் நல்லதுதான் செய்யும். அதுக்கப்புறம் கடக ராசிக்கு பூர்வீக புண்ணியாதிபதி 5 கூடியவன் 10 கூடியவன், அவன் நீச்சமானான். கவனம் தேவை, முக்கியமா கவனம் தேவை. ஏன்னா 5 கூடியவன் பூர்வீக புண்ணியாதிபதி, அவன் நீச்சம். ஜீவனாதிபதி நீச்சம். தொழில் துறையில கொஞ்சம் மந்தம் தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. உத்தியோகத்துல என்னதான் செய்தாலும் மேலதிகாரி பையில தூக்கி போடுவாரு. என்னையா பண்ண நீ அப்படின்வாரு. ஏதோ நீ ராத்திரி போல் கண்ணு வீழ்ச்சிருக்கலாம், செய்திருக்கலாம், ஒன்றும் இல்லை. என்னடா வாழ்க்கை இது அப்படி வந்து உட்காருவேன். பக்கத்துல சொல்லுவேன், அடே ராமூர்த்தி, நான் செய்தாலும் இந்த ஆளுக்கு திருப்தி இல்லடா, பிரச்சனை பூச்சோம்டா இவன், அட விட்றா அப்படின்வான் உன் பக்கத்துல இருக்கான். அந்த மாதிரி உனக்கு கடகராசிக்கு 5 கூடியவன் நீச்சமானதுனால விழுந்து செய்தாலும் நல்ல பேர் வராது. 2வது ஃபைனான்ஸ் டைட் ஆயிடும். ஆமா, 1000 பார்த்தேயா, லட்சமா பார்த்தேயா, அடேங்கப்பா இப்போ என்ன பிரச்சனையா, என்ன பண்றது, வெளியே சொல்ல முடியல. கௌரவம், ஆமா கடகராசிலாம் கௌரவம் தான் பார்ப்பாங்க. ஏதோ வெள்ளையஞ்சாலியமா சுத்துவாங்களே தவிர அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், கவலை வேணாம். அதே நேரத்துல அவங்க ராசிக்கு இன்னும் போராத குறைச்சலுக்கு சனி 8ல போதுமா, சனி வக்கரம். ஐயோ, அந்த சனியை செவ்வாய் வர பார்வை, நெருமலை எண்ணெயை ஊத்து எரிது பார்த்துக்குன்னு அந்த மாதிரி பிரச்சனையே ஜாஸ்தி செய்யும். ஆனா ஏதோ கடவுள் புண்ணியத்துல உங்க ராசிக்கு குரு 11ல உட்கார்ந்தான். ஏதோ மழைக்கு கொடை பிடிக்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் அப்படி தீர்றதுக்கு
வாய்ப்பு வரும். கவலையே படாதீங்க. அம்பாள் அனுகிரகம் தீரும். சரி, சிம்மம். இந்த ராசிக்கு சுகாதிபதி பாக்யாதிபதி 9 கூடியவன் எங்க இருக்கிறான்? 12ல் நீச்சம். சுகாதிபதி நீச்சம். காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு பேசுவீங்க. உங்க சுகத்தை யாரா கெடுக்கிறான்? நீங்களே கெத்துப்பீங்க. ஆமா, தீராத சிந்தனை. ஆமா, அள்ளி கொடுக்குமா நம்மளுக்கு, கிள்ளி கொடுக்குமா, இந்த மாதிரி யோசனை. எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், அந்த எண்ணம் வராது. பல யோசனை. யாராவது வருவான், என்னத்தையா இந்த மாதிரி வெயிட் பண்ணியா, வரையா உனக்கு, அவன் பேச்சை கேட்டு வெயிட் பண்ணுவேன். கடைசி மாதம் போயிடும். காதம் கலைக்க வேண்டியதுதான் புள்ளி மத்திங்கிழவன். ஏன்னா 12ல் செவ்வாய் விரியஸ்தானத்துல தேவையில்லா விரியம் கொடுக்கும். எப்போ வரைக்கும்? 21/1/25 வரைக்கும். அதனால பொறுமை நிதானம் தேவை. சுகஸ்தானத்தை வேற பார்த்தானா உடம்ப பார்த்துக்கோங்க. எக்ஸஸ் ஆஃப் ஹீட் கொடுக்கும், வயிற்று சம்பந்தப்பட்ட தொல்லை கொடுக்கும். ஜாகிரதையா இருக்கணும். ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஜீவனம் நடக்கும். ஐயோ ஆவலையா, கடை திறந்த உடனே ஜெயன்னு ஜன லைன் கட்டி நிற்காது. நிதானமா தான் வரும். பொறுமையா இருங்க, ஜெயிப்பீங்க. அவசரப்பட்டா ஒன்னும் லாபம் இல்லை. சரி, கன்னி. இந்த கன்னி ராசிக்கு யாரு? செவ்வாய் 3/8 கூடியவன். அவன் கிளீனா 11ல் போய் கெட்டான். நீச்சமானானா சூப்பர், நம்பி இருக்கலாம். 4 நாள் போட்டா கால்லாம் வராது அப்படின்னு நினைச்சாலும் 4 நாள் போட்டா 8 நாள் வரும். ஆமா, நீ நினைக்கிறதுக்கு மேல எதிர்பாரா யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா 3/8 கூடியவன் பிரமாதமா நீச்சமாயிட்டான். கவலையே படாதீங்க, அடிச்சு தூர் கலப்புங்க. பிரமாதமா இருக்கும். குடும்பத்துல சுபகாரியம், குடும்பத்துல நல்ல சந்தோஷம், நினைச்சதை வாங்குறது, கண்ணு பார்த்த உடனே அந்த பொருளை கை எத்துக்கும். அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் கன்னிக்கு. ஆனா சமயம் கண்ணில கேது இருந்தாலும் கெடுக்காது. செவ்வாய் அருமையா உட்கார்ந்து இருக்குது. அதனால அதே செவ்வாய் உங்க ராசிக்கு 2 பார்க்கறதுனால எதிர்பாரா எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த செலவும் யோகத்தை கொடுக்கும். ஆமா, நல்ல யோக செலவு தான் கொடுக்கும், சோக செலவு கொடுக்காது. ஓகே, அடுத்து துலாம். துலா ராசிக்கு 10ல் செவ்வாய் நீச்சம், 2/7 கூடியவன். ஐயா துலா ராசிக்காரர்களே, தொழில் துறையில கவனமா இருங்க. அதிகமான உழைப்பு வரும், தூக்கம் இருக்காது, சிந்தனைகள் அதிகரிக்கும். காரணம் உங்க ராசியை செவ்வாய் பார்த்தான். அதனால ஓவர் ஸ்ட்ரெயின் கொடுப்பீங்க. ஓவர் ஸ்ட்ரெயின் கொடுத்தாலும் பெயின் தான் இருக்கும், எதிர்பார்த்த அளவுக்கு கெயின் கொடுக்காது. உங்க ராசிக்கு 5 செவ்வாய் பார்த்ததுனால கடன் பிரச்சனை கொடுக்கும். எதிர்பாரா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். தாய் தந்தை உடல்நிலையை கவனிக்கணும். ஏன்னா உங்க ராசிக்கு 7 கூடியவன் செவ்வாய், அவன் 10ல் போய் உட்கார்ந்தான். அதனால தாய் தந்தையர்கள் அவங்களுடைய இடத்துக்கு பூர்வீக புண்ணியத்துல போய் செவ்வாய் நீச்சம், அவங்க உடம்ப கவனிங்க. கணவனுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம். ஆகவே நிதானம் பொறுமை தேவை. 2வது, இந்த செவ்வாய் நீச்சம் உங்களுக்கு நன்மை தான் செய்யும். 50% ஓஹோன்னு இருக்காது. ரைட். விருச்சிகம். விருச்சிகத்திற்கு 6 கூடியவன் ஜன்மாதிபதி செவ்வாய் எங்க இருக்கிறான்? பாக்கியத்துல நீச்சம். பாக்கியத்துல நீச்சம் ஆகலாமா? ஆகக்கூடாது. யாரே? ஜன்மாதிபதி. புரண்டு 10 இருக்கணும். என்ன செய்யலாம், எதா பண்ணலாம், என்ன செய்யலாம் புரண்டு 10 இருக்கணும். எங்க போனாலும் முட்டு சந்தியா, எங்கேயா ரோடு தேடின்னு இருக்கணும். ஆமா, ஏன்னா ஜன்மாதிபதி அவன் நீச்சம் ஆகலாம். சிந்தனை அதிகரிக்கும், கோபம் அதிகரிக்கும், ஒன்னும் லாபம் இருக்காது. 2வது 6 கூடியவன் உடல்நிலை பார்த்துக்கோங்க. ரோகம் இல்லாம பாருங்க. அதே நேரத்துல நீங்க வியாபாரம் செய்யறதுக்கு கடன் வாங்குவீங்க, வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 9 பித்ருஸ்தானம், அதில் செவ்வாய் இருக்கிறதுனால பித்ரு விஷயத்துல, உங்க அப்பா விஷயத்துல, தந்தை விஷயத்துல, அதான் சொல்ல போறேன். உடல்நிலையை பார்த்துக்க சொல்லுங்க. பாக்கியத்துல இருக்குது. ஆச்சுங்களா? 2வது, உங்க ஜென்மத்துக்கு வேண்டிய செவ்வாய் 9ல் இருக்கிறதுனால இன்னைக்கு 4 நாள் வருதா, 2 எடுத்து வைங்க. 4 நாள் வச்சுன்னு இருந்தா அது காத்திலே கரைஞ்சு விடும். ஆகவே கவலை வேண்டாம். செவ்வாய் 6 கூடியவன் நீச்சமானது
நல்லதுதான், இருந்தாலும் சில பிரச்சனைகள் தொல்லைகள் கொடுக்கும். சரி, அடுத்து தனுசு. தனுசுக்கு யாரு? பூர்வீக புண்ணியாதிபதி 12 குடியவன். அவன் எங்க இருக்கிறான்? 8ல நீச்சம். இதுல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, 12 குடியவன் நீச்சமானா அது நல்லது செய்வான். எப்படி? வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகம் கிடைக்கிறது, விரயங்கள் கொடுக்கிறது, சுபகாரிய விரயங்கள் கொடுக்கிறது, இதெல்லாம் செய்வான். அதே நேரத்துல பூர்வீக புண்ணியாதிபதி இல்லையா, அவன் கிடக்கூடாது. உங்க கைக்கு வர வேண்டிய சொத்து சுகம் கோர்ட்டு கேசுன்னு போகலாம், அதில் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு உண்டு, கவலை வேணாம். ஆகவே முக்கியமா இந்த டாபிக்கே நான் சொல்றதுக்கு காரணம் செவ்வாய் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவன் தான் மெயின். செவ்வாய் நெக்ஸ்ட் தான் நான் சூரியனை சொல்லுவேன். சூரியன் ஆர்டர் தான் கொடுப்பாரு. இவன் எடுத்த உடனே காரியத்தை முடிக்கவே ஓடுவான். ஆமா, காலபுருஷனுக்கு இவன் தான் ஃபர்ஸ்ட். அந்த காலபுருஷாதிபதி மேஷம், அவன் தான் மெயின் தலையே இல்லைன்னா எங்கேயா போவோம்? நம்ம தலை சிரசு, அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் செவ்வாயை எடுத்தேன். ஏன்னா செவ்வாய் மாச கணக்கில் இருக்குத நீச்சமாயி ஜனவரி 21 வரைக்கும் இருக்குது. பொங்கல் எப்படிடா கொண்டாட போறோம்? காரணம் ஏன்னா செவ்வாய் நீச்சமாயி சனியை பாக்குறான். பிரச்சனைகள் நிறைய இருக்குது, உனக்கு எனக்கு இல்ல, உலக நாடுகளுக்கே இருக்கு. பாருங்க, சொல்லுவீங்க கிருஷ்ணாராவ் சொன்னாரு சரியா இருக்குதுன்னு. அந்த மாதிரி வரணும்னு யாருங்க என்ன இல்ல. அமைதி, நிதானம், உடல் தொல்லை இல்லாம இருக்கணும், அதுதான் எல்லாம் விரும்புறோம். தேடின்னு வரத புயல், அது யாரும் தடுக்க முடியும். அதனால உங்களுக்கு தேடின்னு வரும் எது? சில பிரச்சனைங்க, அதை நீங்க தான் நிதானமா இருந்து காப்பாத்திக்கணும். நீங்களே எகிரி குத்திங்கன்னா தீர்ந்து போச்சு கதை. ஏன்னா உங்க ராசிக்கு 2 குடும்ப தனஸ்தானத்தை செவ்வாய் பார்வை. குடும்பத்துல குழப்பம், அவங்க ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு செய்ய. ஆமா, குடும்பத்திலேயே குழப்பம், குடும்பத்திலேயே சண்டை சச்சரவு எல்லாம் ஏற்படும். ஆகவே பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க 12 கூடிய நீச்சமானதுனால நிதானமா ஜெயிச்சுன்னு வருவீங்க. ஓகே, அடுத்து மகரம். இந்த மகரத்துக்கு யாரு? சுகாதிபதி, லாபாதிபதி. அவன் எங்க உட்காந்தான்? 7ல நீச்சமானா. சுகாதிபதி நீச்சமாகலாமா? ஆகக்கூடாது. ஆகவே உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனை, தேவையில்லா சிந்தனை, வண்டி வாகனத்துல நிதானமா போகணும், உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை. லாபாதிபதி 11, அவன் கிடலாம். ஏன்னா 11 பாதகாதிபதி. ஏதோ வியாபாரம் உத்தியோகம் அதெல்லாம் பிரச்சனை இல்லாம போகும், அதுல ஒன்றும் கவலை இல்லை. ஆனா நீங்க இருக்க வேண்டியது நிதானம், பொறுமை. ஏன்னா ஜென்மத்தையே செவ்வாய் பார்க்குது. அப்படி இருந்தா நீங்க ஏதோ தெய்வ வழிபாடு போயிட்டு வாங்க, அது நல்லது செய்யும். அதுவரை நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும். உத்தியோகத்திலையும் கூட்டாளிகள் விஷயத்திலையும் கவலை இல்லை. ஆனா வியாபாரத்துல கூட்டாளி இருந்தால் நீங்க கணக்கு வழக்கு பாருங்கள், அதில் சற்று குழப்பம் வரலாம். வண்டி, வீடு, வாசல், வாகனம் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4 கூடியவன் அவன் நீச்சமானாலும் உங்க ஜென்மத்தையே பார்க்கறதுனால, பாதகாதிபதி நீச்சமானதுனால, லாபத்தை நீச்சமானதுனால சொத்து சுகம் வாங்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. கும்பம், உங்க ராசிக்கு 6ல செவ்வாய், சூப்பர். 3 கூடியும் 6ல, 3 8 12 கூடியும் 3 8 12ல இருந்தா அருமையா இருக்கும். கவலையே படாதீங்க, தொட்டது தொலங்க. உங்களால குடும்பத்துல நிம்மதி வரும், அதில் சந்தேகமே இல்லை. 6 கடன், ரோகம், தொல்லை, தொந்தரவு எல்லாம் காத்துல மறந்து போடும், கவலையே படாதீங்க. 2வது சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டுல. அதே நேரத்துல சொத்து சுகம் வாங்குவீங்க, கேரண்டியா சொல்லலாம். வியாபாரம் புதுசா ஆரம்பிக்கும், பட்டு போன வியாபாரம் துளிர்த்து வரும், கவலை இல்லை. இந்த செவ்வாய் நீச்சம் அருமையா செய்யும், உங்களுக்கு நன்மையை செய்யும், தொடரை விட வாரி கொடுக்கும். ஆமா, சரி. மீனம், மிகுந்த கவனம் தேவை. ஏன்? 2 கூடியவன் 5ல நீச்சம், குடும்பாதிபதி நீச்சமாக கூடாது. குடும்பத்துல ஒண்ணு சொன்னா ஒண்ணு, ஏதாவது பிரச்சனைகள் வரும். நான் என்ன சொன்னேன், நீ குதிக்கிற, உடனே ஆமா நான் குதிக்கிறேன், நீ குதிக்கலையா, இப்படிலாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஏட்டிக்கு போட்டி வரும். 2 கூடிய நீச்சமாக கூடாது. கையில இருக்கிற காத்தெல்லாம் கரையும், அதனால கவனம் தேவை. முக்கியமாக
கண் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. அதே நேரத்துல பாக்யாதிபதி நீச்சமானதுனால உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருந்தா அதெல்லாம் கவனமா பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டி விற்கிறதா இருந்தாலும் கவனமா பாருங்க, வில்லங்கம் வரும். ஆகவே உங்களுக்கு சொத்து இருந்தாலும் லேண்ட் இருந்தாலும் ஈஸி போட்டு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் விட்டோம்னா எவனாவது ஒருத்தன் அச்சு மூடுவான். காரணம் பாக்யாதிபதி நீச்சம். அந்த விஷயத்துல கவனம் தேவை, கவலை இல்லை. விரயஸ்தானத்துல செவ்வாய் பார்க்கறதுனால சுப விரயங்கள் தான் நடக்கும். அன்பான நேயர்களே, இந்த செவ்வாயை பத்தி சொல்லணும்னா வார கணக்குல மாச கணக்குல சொல்லலாம். இது ஷார்ட் டைம். அதனால முக்கியமா இந்த நீச்ச செவ்வாய் சிலருக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். கவலையே இல்லை. நன்றி, வணக்கம்.